ஜியோ பாலிடிக்ஸ்ல வெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மேற்கு உலக நாடுகள், மேற்கத்திய நாடுகள் வீழ்கிறது என்பது உண்மை. வேர்ல்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்ல்ட் ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வந்து ஆதிக்க சக்திகள் வந்து முன்னாடியெல்லாம் ஆங்கிலேயர்களை மட்டுமே நம்பியிருந்த காலம் போய் இன்று உண்மையாவே தர்மத்தை பின்பற்றுகின்ற, தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய, இப்போ பாருங்க, இப்போ ட்ரம்ப் எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டாரு. டக்குன்னு வந்து கிரீன்லாந்து வேணுங்கிறாரு, டக்குன்னு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா ஈரான் மேல போர் தொடுக்க போறாங்கிறாரு. இதெல்லாம் பரவாயில்ல, கனடா கூட சண்டைக்கு போறாரு. எங்க போய் இதை போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒரு அண்ணன் தம்பி கூட எப்படி வந்து இப்படி சண்டைக்கு போக முடியுன்றது வந்து தெரியல. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் போது தாங்கள் இருந்த அந்த நிலையை தாங்கள் இழந்து விடுவோமோ? இவ்வளவு நாள் ஆதிக்க சக்தியாக இருந்த நம்ம டாலரைசேஷன் வேற இப்போ வந்து ரொம்ப வந்து ஃபெமிலியரா வந்து போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கச்சா எண்ணெயை வந்து பாத்தீங்கன்னா வெனிசுலாவில இருந்து எடுக்கிறதாக இருக்கட்டும், இல்ல அமெரிக்கால இருந்து வாங்குறதாக வந்து இருக்கட்டும், இதையெல்லாம் கடந்து ரஷ்யாவிடமிருந்து நேரடியாக இந்த எண்ணெயை வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று இப்போ வந்து சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் அந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அது போய் இப்போ நிறைய நாடுகள் ஆட் ஆயிருக்கு. யுஏஇ ஆட் ஆயிருக்கு, அர்ஜென்டினா ஆட் ஆயிருக்கு, ஏகப்பட்ட நாடுகள் வந்து ஆட் ஆயிருக்கு. முன்னாடி நினைக்கிற மாதிரிலாம் இப்போ இந்தியாவில் ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நாடாக வந்து வளர்ந்து விட்டது. இந்தியாவினுடைய மதிப்பு உலகெங்கிலும் மிக உயர்ந்த அளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்தியாவை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், இந்தியாவினுடைய ஆளுமைகளிடம் கேட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், வணிக ரீதியான விஷயங்களை எப்படி ஆளுமை பண்றன்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் இந்தியா வந்து இன்று முதன்மை இடம் வந்து வைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிக்ஸ் போன்ற நாடுகளுடைய அமைப்புல இந்தியா இன்னைக்கு தலைவராக இருப்பது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய விஷயமாக வந்து நான் வந்து கருதுகிறேன். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான மொத்தமான பதில் என்னன்னா, இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி ஜிடிபியில் 4th பிளேஸ் வந்து முன்னேறி செல்கிறது என்றால் இதை விட நாட்டினுடைய குரோத்தை நம்ம எப்படி வந்து வெறும் வார்த்தைகளால் வந்து சொல்லிவிட முடியாது. இட்ஸ் வெரி பிக்கெஸ்ட் சேஞ்ச் நான் வந்து கருதுறேன்.